வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை: எப்பொழுதும் அமைதியாக இருங்கள், தியானம் செய்யுங்கள், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். உங்கள் பணியிலே முழுக்க கவனம் செலுத்துங்கள். தியானம் காந்தம். இத்துடன் எல்லோருக்கும் உதவி செய்து இறை உயிர் அறநெறியுடன் சீர்திருத்த வாழ்வு வாழுங்கள் என்றார் மகரிஷி. அவர் அறிவுரைகளை நாம் அறிந்து கொண்டு கடமைகளை நேர்மையாகச் செய்வோம். யாரையும் துன்பப்படாத வாழ்க்கையை அமைப்போம். குறையை மறந்து இறையை இணைத்து நிறைவாக வாழுவோம் என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள். அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து இறை உணர்வு பெற்று நம் குணங்களையெல்லாம் மாற்றிக்கொண்டு நல்லதே செய்து சமுதாயத்தை சீரமைப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.